தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜக புதிய முடிவு, எம்எல்ஏ சீட்டு கேட்டவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி புதிய முடிவு, எம்எல்ஏ சீட்டு கேட்டவர்கள் அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். 2026 சட்டசபை தேர்தல் தற்பொழுது பாஜகவுக்கு தொண்டர் பலம் அதிகமாகியுள்ளது. இதை நாம் கண்கூடாவே காணலாம். தலைவர்கள் பிறந்தநாள் நிகழ்ச்சி, இறந்த நாள் நினைவு நாட்களில் தலைவர்களுடைய சிலைக்கு மாலை போட வரும் பொழுது மற்ற கட்சி தொண்டர்களை விட பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அதிகமாக தொண்டர்கள் வருகிறார்கள். மிகப்பெரிய தொண்டர்களோடு வந்து மாலை அணிவித்து செல்கிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் பாஜக என்றைக்காவது ஆட்சியை பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு கூட்டம் பாஜக பின்னால் செல்கிறது. ஆக 2026 சட்டசபை தேர்தல் பாஜகவுக்கு ஒரு முக்கியமான தேர்தலாக உள்ளது. இந்த தேர்தலில் எம்எல்ஏ சீட்டு கேட்டு வெற்றி பெற்று எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் என்று பலர் முயற்சித்து வருகின்றனர். இப்பொழுதே காய் நகர்த்த ஆரம்பித்துள்ளனர். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் பாஜக புதிய முடிவு எடுத்துள்ளது. கட்சியில் சீனியர், கட்சியில் மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் எம்எல்ஏ சீட் வழங்கப்பட மாட்டாது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேலும் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் எம்எல்ஏ சீட் என்று கூறியுள்ளார். மேலும் தொகுதியில் நல்ல பெயர் இருக்க வேண்டும், எந்த ஒரு கெட்ட பெயரும் இருக்கக்கூடாது. அடுத்ததாக தேர்தலுக்கு பணம் செலவழிக்க தயாராக இருக்க வேண்டும். இந்த கண்டிஷன்களுக்கு உட்பட்டவர்கள் தான் எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதனால் எம்எல்ஏ சீட்டு கேட்டு நச்சரித்தவர்கள் வாயடைத்து போயுள்ளார்கள். ஏனென்று சொன்னால், பாஜக பிரமுகர்களுக்கு பணம் செலவழிக்க அந்த அளவுக்கு தயாராக கிடையாது, செல்வந்தர்கள் கிடையாது. அடுத்ததாக தொகுதியில் நல்ல பெயர் இருக்க வேண்டும் என்று அமித்ஷா விரும்புகிறார். இன்னொன்று, வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி பெறக்கூடியவராக இருக்க வேண்டும், வெற்றி வாய்ப்பு உள்ளவராக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது பாஜக தொண்டர்களுக்கு, குறிப்பாக எம்எல்ஏ சீட்டு கேட்டவர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்காவது சீட்டு கிடைக்குமா? 4 பேர் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காவது சீட்டு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. என்னென்ன சொன்னால், அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய தொகுதி பக்கம் போகவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. ஆக எம்எல்ஏ சீட்டு கேட்டவர்கள் அமித்ஷாவின் புது முடிவால் கலக்கத்தில் உள்ளார்கள்.